மகளிர் தலைவர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா அம்மா தான் காரணம். எல்லாத்துக்கும் ஈக்குவல். என்னென்ன ஆண்களுக்கு இருக்கு அதெல்லாம் பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா. மகளிர் கமாண்டா படை, மகளிர் காவல் நிலையம், மகளிருக்கு என்னென்ன தேவை எல்லாமே. என்ன பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம், நீங்க பாருங்க கர்ப்பமான குழந்தை பிறக்கிறவர்கள் எல்லாமே தாய்மாமன் வீட்டு சீதனமா அம்மா தாயாக இருந்து எல்லாம் கொடுத்தாங்க. அம்மா வந்து 2000 மீண்டும் முதலமைச்சராக வரும் பொழுது கொடுத்த 3 பொருள் தாய்மார்களுக்கு தான். மிக்சி, ஃபேன், கிரைண்டர் இல்லையா? இப்படி பார்த்து பார்த்து கொடுத்தாங்க. அந்த மிக்சி, ஃபேன், கிரைண்டர் கொடுக்கும் போது அம்மனுக்கு தம்பிக்கு தெரியும், நான் தான் அமைச்சர் சிறப்பு திட்டம் அம்மா. அப்ப சிறப்பு திட்டத்தில் மடிக்கணினியும் மிக்சி, ஃபேன், கிரைண்டரும் பாத்தீங்கன்னா அங்க போறோம். அம்மா வீட்டுக்கு எல்லாம் சாம்பிள் காமிக்க போனோம். போயிட்டு எல்லாம் காமிச்சிட்டு அம்மா வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஹோட்டல்லேருந்து போய் நாங்கள் எங்கள் செக்ரட்டரி எல்லாம் போய் காமிச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அம்மா சரி நைட் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு அம்மா சொன்னாங்க ஃபேன் ஓகே, கிரைண்டர் ஓகே, இந்த மிக்சிக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு ஜார் மேலே வச்சு ஒரு ஜார் எடுத்துகிட்டு போனோம். இதெல்லாம் இது வந்து கம்மியாக அரிசி போட்டு அரைச்சி மாவு அரைச்சி எல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு ஜார் வேணுமா, சட்னி அரைக்கிற அந்த ஜார் எங்கன்னு கேட்டாங்க. அப்படி யோசிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்து புரியல. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஜார் வாங்கி பார்த்தீங்கன்னா 2 ஜார் வருது. இன்னொரு ஜார் வேணும்னு சொல்லி போட்டு வாங்கி கொடுத்தாங்க. அம்மா கொண்டு வந்து சேர்த்து தான் அதை கொடுத்தோம். ஆகவே இப்படி பார்த்தீங்கன்னா தாய்மார்களுடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்து செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள்.